நாங்கள் தமிழன்ற உணர்வோட இந்துன்ற உணர்வோட ஆகவே மோடி தமிழ்நாட்டுக்கு வர வேணாம் வர வேணாம் வர வேணாம். தப்புங்க. அந்த பிரிவினையை முதல்ல பேசுறத தூக்கி நீங்கள் முதல்ல சிறையில் வைக்கணுங்க. முதல்ல அந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்கள நீங்கள் சிறையில் வைக்கணும். அப்போதான் அது அடங்கும். இது வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு நன்மை ஒன்று சொல்லுங்க. அவர் ஏதாவது பேசுகிறாரா? அவர் இங்கே தேவையே கிடையாதுங்க. அவர் இங்கே மத கலவரத்தை அவர் தூண்டுறாருங்க. இங்கே பொதுவாக நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்து முஸ்லீமு கிறிஸ்தவர்கள் நாங்கள் சகோதரமாக இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இந்த இந்தியாவில் என்ன பண்ணாங்க? யார் தீவிரவாதிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்கள முத்திரை குத்துறாங்க. அப்படி முத்திரை குத்தியாவது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள வெளியே எங்கன்னா போட்டோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சொல்கிறேன். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு. இந்துக்களுக்கு இருக்கிற சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காருன்னும் போது அப்போ எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அவருடைய மற்ற மதத்தை அவர் இழிவாக அவர் நினைக்கிறாருன்றதை நீங்கள் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு தயவுசெய்து இங்கே வரணுன்ற எண்ணமே அவர் வச்சுக்க வேணான்னு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தொலைக்காட்சி மூலியமாக கூட சொல்லுங்கள். மக்கள் இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க சார். மக்களை அவர் ஏற்றுக்கல. இப்போ எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசு தான் இந்தியாவில் அமையணும். அவ்வளோ ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுற மாதிரி அவர் ஒரு வன்மையாக அவருடைய பேச்சு வன்மமாக இருக்குதுன்றது தான் எங்கள் பொதுமக்களுக்கெல்லாம் அது எங்களுக்கு நல்லா வெளிப்படையாக தெரியுது. எங்களுக்கு அவர் பிரிவினத்தை தூண்டுற மாதிரி தான் ஓட்டு கேட்குறாரு தவிர நான் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறேன், நான் இது பண்ணியிருக்கிறேன் அவரால் இது வரைக்கும் அவர் சொல்லலை. எந்த இதுலையும் சொல்லலையே. சமுதாயம் அதாவது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகும் போது ஒரு கிறிஸ்துவரோ ஒரு முஸ்லீமோ ஒரு இந்துவோ யாராவது அடிபட்டு கீழே இருந்தாங்கன்னா நாங்கள் தமிழன்ற உணர்வோட இந்துன்ற உணர்வோட அந்த அந்த அவங்களை கொண்டு போய் காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கும் இருக்கிறோம், நாளைக்கும் இருப்போம், நாளன்னைக்கும் இருப்போம். அவர் நல்ல தலைவரே அவர் இல்லை. அவர் நல்ல தலைவரே கிடையாது. சமீபத்தில் வளர்ச்சின்னா ஒரு நாட்டு மக்களுக்கு எத்தனையோ கோடி விவசாயிகள் கடன்லாம் இருக்குது. விவசாயிகள் கடனில் தள்ளுபடி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர்கள் இந்தியாவிலேயே 2வது 3வது 1வது பணக்காரராக இருக்கிறவங்க வங்கியில் கடன் வாங்குறானுங்க. அந்த கடன் வாங்குற பணத்தையே வங்கி மூலயமா அப்படியே தள்ளுபடி பண்ணுறாரு. தள்ளுபடி பண்ணி அப்போ அவங்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இந்த அரசு இருக்குதே தவிர மக்களுக்காக எந்த விதமான ஒரு நன்மை பயக்கின்ற அரசு மோடி அரசு இல்லை. ஆகவே மோடி தமிழ்நாட்டுக்கு வர வேணாம் வர வேணாம் வர வேணாம். அவங்க நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் மக்கள்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. நாங்கள் தான் அதான் மேடைக்கு இப்போ எதிர்கட்சிக்காரங்களாம் பேசுகிறாங்களே, எதையாவது ஒன்றாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லையே.